கார்த்தி எனக்கு பேருக்கு தான் தம்பி. ஆனா லவ் மேட்டர்ல எனக்கே அண்ணனா பயங்கரமான லவ் குருவா இருக்கானே. கண்மணி நானும் நெருக்கமா இருக்கிறத பாத்துட்டா இனிமே இவனை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு அந்த வெண்ணிலா என்னை விட்டு போயிட்டே இருப்பா. எவ்வளவு நச்சுன்னு சொல்லிட்டான் இவ்வளவு அழகான விஷயத்த. வீட்டுலதான் இவ தொல்லை தாங்க முடியலனா இப்படி ஆபீஸ்ல நம்மள வெக்கமே இல்லாம பாத்துக்கிட்டு இருப்பா. கொஞ்சம் கூட டீசன்சி இல்லாத இவ மூக்கை எப்படி நம்ம உடைக்கிறது? வீட்டுல இருந்திருந்தா கண்மணி கூட நெருக்கமா இருக்கிற மாதிரி சீன் போட்டுக்கலாம். கண்மணி என்ன பண்ணிட்டு இருக்க கண்மணி? கண்மணி ஏன் இவ்வளவு நேரம் எனக்கு கால் பண்ணவே இல்ல? என்னது என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீ வேற நீ கால் பண்ணலனாதான் என் மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. ஏன்னு கேட்டா அது அப்படிதான். இல்ல கண்மணி நிஜமாவேதான் கண்மணி ஆபீஸ்ல எனக்கு வேலையே ஓடல. உன்னையதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்னமோ நீ அதை நினைக்காத மாதிரியே வெக்கப்படுற. ஐயோ அந்த வெக்கத்தை இப்ப நான் நேர்ல பாக்கணுமே. கண்மணி நான் பேசாம வீட்டுக்கு கிளம்பி வந்துருவா. அதெல்லாம் ஒரு வேலையுமே இல்ல, சும்மா வெட்டியா தான் இருக்கேன். நானே போர் அடிக்குதுன்னு காஃபியை குடிச்சு சும்மா தான் உட்காந்து. சரி பேசாம ஒண்ணு பண்ணலாமா? நேத்து நான் புதுசா வாங்கி கொடுத்த 5 சாரில அந்த டிசைனர் சாரி ஒண்ணு இருக்குல்ல, அதை கட்டிட்டு ரெடி ஆக்கியா? நான் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துடுறேன். யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க அன்பு? பிளான் பண்ணிக்கிட்டயா? ஆனா அவகிட்ட பேசிட்டு இருந்தா எப்படி உங்க போன்ல ரிங் வந்துப்போம்? ஒருவேளை கட் ஆயிடுச்சோ? ரொம்ப ஓவர் சூப்பரா பண்றதா நினைச்சு கடைசியில இவகிட்ட இப்படி பல்பு வாங்கிட்டேன்.